வணக்கம். வாங்க சமைக்கலாம். புடலங்காய் கூட்டு செய்ய 100 சிறுபருப்பு, 50 கடலைப்பருப்பு கழுவி குக்கரில் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி போட்டுக்கிட்டு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி 2 விசில் விட்டுருங்க. 1/2 கிலோ புடலங்காயை க்ளீன் பண்ணி கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, கடுகு, சீரகம் 1/4 ஸ்பூனு, 5 பல்லு பூண்டை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க புடலங்காயம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா புடலங்காய் வதங்கினோன்னே நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பை போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு போட்டு இதை நல்லா வேக விடுங்க. புடலங்காய் நல்லா வேகட்டும். இப்போ 4 பத்தை தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணிலாம் வற்றி புடலங்காய் நல்லா வெந்து பருப்போடு ஒன்று சேர்ந்துருக்கு. நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் திருவலை அதில் போட்டு கிளறினீங்கன்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி.